எதிலிருந்து ரட்சிக்கிறார்? யெகோவா யாஷா எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்று சொன்னால், மந்திரவாதம், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், பிழிசுனியம், செய்வினை, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் செய்வன. என்னது? செய்வன வைக்கிறதுக்குனே ஒரு ஊர் தனியாவே இருக்குது. தேனி மாவட்டத்தில் மக்கள் பேசுறாங்க இல்லையா? அந்த ஊரே என்னதான்? அன்னைக்கு பாருங்க, என்னுடைய நண்பர் ஒரு சில ஆட்கள் பாருங்க, நாண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிறத ஒரு ஊருக்கு போயிருந்துருக்கிறாங்க. அங்க உள்ள வேற ஒரு விஷயமா போன உடனே அங்க இருக்கிற ஒரு வயசானம்மா கேட்டாங்களாம், யாரு குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லுங்க, மந்திரம் வச்சு தரேன். யாரு குடும்பத்தை கெடுக்கணும் சொல்லுங்க, மந்திரவாதம் வச்சு வீட்டுக்கு. அதான் தொழில். ப்ரொபோசனலாவே தொழிலாகவே அதை செய்யறாங்க, அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செய்வன, பிள்ளி சூனியம், மந்திரவாதம், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள். எனத்தை கொண்டு வந்து தலையில தடை விட்டுட்டு போயிட்டா, முந்தாங்கில தடை விட்டுட்டு போயிட்டா, சோத்துக்களை வச்சு கொடுத்துட்டா, டீல ஆத்தி கொடுத்துட்டா, சர்ப்பத்துக்குள்ள போட்டு செஞ்சுட்டா, கொடுத்துட்டா. மக்கள் பயந்து என்ன செய்யறாங்க? நடுங்குகிறார்கள். அருமையானவர்களே கவனிங்கள். மக்கள் எதுக்கு பயந்து நடுங்குகிறார்களோ இல்லையோ, செய்வனை என்ன செஞ்சிடறாங்க? பயந்து நடுங்கி என்ன செஞ்சிடறாங்க? உருண்டுறாங்க பாருங்க. அப்படியே ஆடி போயிடுறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை கண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரு தூசி அளவு கூட, நான் சொல்லுகிறேன், ஒரு தூசி அளவு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. ஏனென்று சொன்னால், இவைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இவைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். யாருக்கு விரோதமாய்? உனக்கு விரோதமாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஆயுதம் வாய்க்காது? எந்த ஆயுதம் வாய்க்காது? எந்த ஆயுதமுமே என்ன செய்யாது? வாய்க்காதுன்னு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, செய்யப்படுகிற, என்ன செய்யப்படுகிற? செய்யப்படுகிற, உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமா என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனிங்கள். பொது மொழிபெயர்ப்பிலிருந்து, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர் கருவியும் நிலைக்காது, நிலைத்து இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, எந்த கருவியும், எந்த கருவியும், அது மருந்தா இருக்கட்டும், அது கத்தியா இருக்கட்டும், அது மம்பட்டியா இருக்கட்டும், அது என்ன ஆயுதமா இருக்கட்டும், எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது. எனவே ஏன் இவைகளை பாருங்க, ஏன் இவைகள் நமக்கு வாய்க்காது என்பதை சத்தியவேதத்திலே அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது, சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யெகோவா யாஷா இவைகளுக்கு விலக்கி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இதைத்தான் நீங்க ஆழமா கவனிக்கணும். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்க்குது? செய்வனை வச்சுட்டா அவங்களுக்கு வாய்க்குது, மந்திரவாதம் வச்சா அவங்களுக்கு வாய்க்குது, கைகள் வழங்காம போயிடுறாங்க, வாய் இழுத்துக்கிறது, ஊமையா போயிடுறாங்க, கண்ணு தெரியாம போயிடுது, முடங்கி போயிடுறாங்க, கை காலெல்லாம் சுருண்டுகிறது, அது மற்றவங்களுக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன செய்யாது? வாய்க்காது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் வாய்க்காது என்று சொன்னால், யெகோவா யாஷா இவைகளுக்கு விலக்கி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம்
எல்லா கரங்களும் இது சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுவோம். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் திருச்சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த கருவியும், எந்த செய்வினையும், எந்த பிள்ளி சுனியமும், எந்த மந்திரவாதமும், எந்த மருந்து வேலையும் அது பலிக்காது, அது வாய்க்காது. ஆமென். திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும். பயம் நம்மளை விட்டு வெளியில போற வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கணும். சிலருக்கு செய்வனும் கேட்டா பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள நிறைஞ்சிருது. அந்த பயம் நம்மளை விட்டு போகிற வரைக்கும் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? திரும்ப திரும்ப போகும்போது, வரும்போது, உட்காரும், எழுந்திருக்கும் போது சொல்ல ஆரம்பிக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த போர்க்கருவியும், எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. என்ன சொன்னால் யெகோவா யாஷா என்னை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே என்ன செய்கிறார்? என்னை பாதுகாக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, இவர்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்து செங்கடல் வழியாக இவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வனாந்தர வழியாக அவர்கள் பயணித்து கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஏரியாவையா அவங்க பாஸ் பண்ணி கடந்து அவர்கள் வருகிறார்கள். அப்படி போகிற வழியிலே பாலாக் என்கிற மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க, அவர்கள் மேலே சாபத்தை கூற பிலேயாம் என்கிற ஒரு மந்திரவாதியை, குறி சொல்லுகிறவனை கூலி கொடுத்து கூட்டிட்டு வருகிறான். என்ன கொடுத்து? நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவனுக்கு கூலி கொடுத்து அவனை அழைச்சிட்டு வர்றான். எதுக்காக அழைச்சிட்டு வர்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக, அவர்கள் மேலே சாபத்தை கூறுவதற்காக இந்த மோவாபின் பாலாக் என்கிற மோவாபின் ராஜா அழைத்து கொண்டு வருகிறான். இந்த பிலேயாம் ஒரு மந்திரவாதி, ஒரு குறி சொல்லுகிறவன். அவனுக்கு கூலி கொடுத்து, நீ வாப்பா, நீ வந்து சொன்ன அப்படி நடந்துரும். ஏன்னா அந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி நீதான். மற்றவங்கெல்லாம் குட்டி குட்டி மந்திரவாதிகள், அவங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய பவரான ஆள்லாம் கிடையாது. இந்த ஊர்லேயே யார்? நீதான் பெரிய ஆள். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொன்னா போதும், உனக்கு எவ்வளவு வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்து நான் உன்னை கனப்படுத்துகிறேன் என்று அவனை என்ன செய்யறான்? கூலி கொடுத்து அழைத்து கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, இந்த விஷயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் நீங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. பாலாக் ராஜா ஆளை கூட்டிட்டு வர்றான். உலகத்துல அந்த ஊர்ல பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிழையாம அவன் வந்திருக்கிறான், சபிக்க வந்திருக்கிறான். இது எல்லாம் யாருக்கு தெரியவே தெரியாது? இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாளையத்துல, வனாந்தரத்துல அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாத்திரமல்ல, இவை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஆயத்தமாகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஆயத்தமாகிறான். எவ்விதமாய் ஆயத்தமாகிறான் என்று சொன்னால், மலை உச்சியில அங்க போய் நின்றுட்டு 7 பலிபீடங்களை கட்டுகிறான். அந்த பாலாக் ராஜாட்ட சொல்றான், 7 பலிபீடங்களை கட்டுப்பா. அந்த மலையில 7 பலிபீடங்களை கட்டு, இந்த மலையில 7 பலிபீடங்களை கட்டு, இந்த மலையில என்ன 7 பலிபீடங்களை கட்டி, 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை கொண்டு வந்து 7 பலிபீடத்திலையும் பலியிட சொல்றான். 7 ஆட்டு கடாக்களை கொண்டு வந்து என்ன செய்யறான்? மூவேலா 21 21 காளைகள், 21 ஆட்டு கடாக்களை கொண்டு வந்து 21 பலிபீடத்துல அவன் என்ன செய்யறாங்க? பலியிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான், ஆயத்தமாகிறான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவ்வளவு விஷயம் நடக்குதே, இது யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது, மோசேக்கும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க? அங்க ஆசரிப்பு கூடாரம் அவங்க நடுவில் இருக்குது. 4 திசையிலேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவன் சபிப்பதற்கு இப்ப முயற்சிக்கிறான். யாரு? பிலேயாம் என்கிற இந்த மந்திரவாதி, குறி சொல்றவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மலை உச்சியிலிருந்து பார்த்து என்ன செய்யறான்? இப்ப அவர்களை சபிப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான். சபிக்க முயற்சி எடுக்கும் பொழுது
கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுடைய நாவை அப்படி திருப்பி விட்டுட்டார். அவனுடைய நாவை என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே திருப்பி விட்டுட்டாரு. கர்த்தர் அதை அப்படியே திருப்பி விட்டார் என்பதை நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். பிழையாம் என்கிற இந்த மந்திரவாதி அவன் சொல்றான், வாயை திறந்து. எல்லாம் கவனிங்க, வாசிப்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் இன்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இங்கே இந்த பிழையாம் என்கிற மந்திரவாதி சொல்ற அந்த வார்த்தையை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. யாக்கோபுக்கு விரோதமா யாரும் மந்திரவாதம் சொல்ல முடியாதுப்பா. யாரும் குறி சொல்ல முடியாது, வாய் வராது, அவங்களை சபிக்க முடியாது. குறி வேலை செய்யாது, மந்திரவாத வேலை செய்யாதுன்னு சொல்லி அந்த மந்திரவாதியை சொல்றான். எல்லாம் இருக்கிறீங்களா? யார் சொல்றா? நீங்க என்ன சொல்றீங்க? மந்திரவாதியை சொல்றா. பலிக்காதுப்பா, இவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, மீட்கப்பட்டவர்கள், தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். யெகோவா யாஷா அவங்க கூட இருக்கிறாரு. எத்தனை பலிபீடத்தை கட்டி, எத்தனை காளைகளை வெட்டி, எத்தனை ஆட்டுக்கடாக்களை வெட்டி என்னென்ன பண்ணினாலும் இவங்களை சபிக்க முடியாது. மந்திரவாதம் பலிக்காது, குறி சொல்றதுக்கு வாய் வராது அப்படின்னு யார் சொல்றா? யார் சொல்றா? பிழையாம் என்கிற மந்திரவாதி சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? வச்சுட்டாங்களாமியா. அவ என்ன செஞ்சிட்டாளாம்? வச்சுட்டாளாம். ஊக்கமா ஜெபிங்க பாஸ்டர். நீங்க எங்க போறீங்க? ஊர் சுத்துறதுக்கு, ஊரு கதை பேசுறதுக்கு. பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணுவாராம், இவங்க அப்படியே ரவுண்டிங்ல விசிட்டிங்ல இருப்பாகலாம். நீங்க விசுவாசிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க முதலாவது அதை விசுவாசிங்க. எதை விசுவாசிங்க? மந்திரவாதியே சொல்றா, அப்பா நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது, நான் மற்றவனுக்கு மந்திரவாதம் வச்சா வேலை செய்யும், மற்றவனுக்கு குறி சொன்ன என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆனா இவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? இவங்களுக்கு விரோதமா என்ன வச்சாலும் என்ன செய்யாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அத பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா ஏவன் மருந்து வச்சாலும், மந்திரவாதம் வச்சாலும் அது வேலை செய்யாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது. ஆமென். ஆழமாய் விசுவாசியுங்கள். இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் கவனிக்கிறதே கிடையாது, கவனிக்கிறதே கிடையாது. மந்திரவாதிக்கே விளங்கிருச்சு, இவனுக்கு என்ன பண்ணாலும் என்ன செய்யாது, ஒன்றும் நடக்காது. அவனுக்கு விளங்கிருச்சு. ஆனா யாருக்கு தான் விளங்கல? 10 வருஷமா சபைக்கு வர கிறிஸ்தவங்களுக்கு விளங்கல, ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவங்களுக்கு விளங்கல, அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவங்களுக்கு விளங்கல. விளங்காதனாலதான் இவங்க என்ன செய்யறாங்க? நம்ம விளங்காம உருப்பிடாம இருக்கிறாங்க. முன்னேற்றம் இல்லை. விசுவாசிக்கணும். எனக்கு விரோதமா யாரு மந்திரவாதம் வச்சாலும், மந்திரிச்சு போட்டாலும், எலும்பு வச்சு பழத்தை தூக்கி அடிச்சாலும் என்ன செய்யாது? ஒண்ணுமே ஆகாது. ஒரு இடத்துல பாருங்க, நம்முடைய பாஸ்டர் பாருங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மேடையில. பெரிய ஒரு குருசைடு மீட்டிங்கு. அந்த மேடையில அந்த ஊர்ல இருக்கிற சில பிரசங்கர்லாம் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் மைக்கை பிடிச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற சில ஆட்கள் பாருங்க, கூட்டத்துக்குள்ள எழுச்சி தூக்கி அடிச்சிட்டான். டம்மு டம்னு மேடையில பொத மேடையில விழுகுது. அவர் பாட்டுக்கு தைரியமா பிரசங்கம் பண்றாரு. பின்னால சேர்ல உட்காந்துருக்க ஆள பாஸ்டர்ஸ்லாம் வேர்த்து வெடச்சு போய் நடுங்கி போய் ஆடி போயிட்டாங்களாம் பாருங்க. என்னடா மாத்தா, அந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன்கிட்ட போய் மந்திரி செஞ்சுட்டாங்க எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு.
மேடையில் உட்காந்துருக்கவங்க அப்புறம் யாரு? பாஸ்டருங்க. பாஸ்டர் இந்த அளவுக்கு வேர்த்து விறுவிறுத்து வெட்டவெடுத்து போனாரு, விசுவாசி என்ன ஆவாங்க பாருங்க. அவங்க விசுவாசி எந்த நிலைமையில் இருப்பாங்க பாருங்க. நம்ம பாஸ்டர் சொல்றாரு, அவன் என்னைக்கு எலுமிச்சை பழத்தை அடிச்சான் அன்னையில நான் நல்லா இருக்கிறேன். அவன் என்னைக்கு எலுமிச்சை பழத்தை தூக்கி அடிச்சானோ மேடையில, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு சூப்பரா என்ன செய்யறேன் நானு இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்கணும். எலுமிச்சை பழம் வீட்டு வாசல்ல கிடந்துச்சு, 4 முட்டை கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது. நீங்க தூங்காம கொள்ளாம கிடக்கக்கூடாது. வீட்டில் இருக்குது விளக்கமாறு, ஏசு நாமத்தில் எடுத்து செஞ்சு அதை கூட்டி எங்கிட்ட சாக்கடைகளை தள்ளி விட்டு நீங்கள் வாட்டுக்கு நினைச்சிங்க வேலையை பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்நாடகா பகுதியில் பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அவங்க சபைக்கு இந்த நரிக்குறவர்கள் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஏராளம் பேர் அங்கே சபைக்கு போகிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தவங்க வந்து நிறைய முட்டையெல்லாம் வச்சு மந்திரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களாம் பாருங்க. இவங்க காலையில் யதார்த்தமாக கதவை திறந்து உள்ள வந்துருந்துருக்காங்க. வந்தால் வாசலில் நிறைய முட்டை இருந்திருக்குது. அடடே முட்டை நிறையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி க்ளீன் பண்ணிட்டு முட்டையை நல்லா கழுவி வீட்டில் வச்சு குக்கரில் வச்சு நல்லா அவிச்சு சாப்பிட்டாச்சு. ஓ, இன்னைக்கு முட்டை சாப்பாடு. முட்டை எல்லாரும் நல்லா கெளுத்தி அது பாட்டுக்கு நல்லா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க நல்லா கெளுறு மாதிரி இருக்காண்டா, நல்லா அவன் பாட்டுக்கு கெளுறு மாதிரி இருக்கான். நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள்லாம் நேரம் 1.5 வருஷம் பெட்டில் நினைச்சிருப்பேன். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டருடைய உயிரையும் பாதி எடுத்துருப்பேன். பாஸ்டர் இங்கே சீக்கிரம் வாங்க, என்ன வேலை கிடந்தாலும் சரி நீங்கள் முதல்ல இங்கே வந்துருங்க, நீங்கள் அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்களே தெரில, எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நீங்க வேணா அதை கொஞ்சம் கூட்டி. பாஸ்டருக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? பாஸ்டரை பாதுகாக்கிற அதே இயேசு கிறிஸ்துவன்றதை தான் உங்களே என்ன செய்யுது? பாதுகாக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த முட்டை ஊதி போடுறது, எலுமிச்சம்பழம் ஓதி போடுறது, மந்திரிச்சு போடுறது, மருந்து தடவிட்டு போகிறான், முந்தாங்கி அறுத்துட்டு போயிட்டான், குடிமையை அறுத்துட்டு போயிட்டான், காலு மண்ணை அள்ளிட்டு போயிட்டான், அப்படி இப்படிலாம் பயந்துட்டு கிடக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு எப்போ மேலே என்ன செய்யுங்க? விசுவாசமாக இருங்க. எப்படி இருங்க? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யாரு எனக்கு விரோதமா குறி சொல்லவும் முடியாது, யாரு எனக்கு விரோதமா மந்திரவாதம் வைக்க முடியவே முடியாது. அது வச்சாலும் வேலை செய்யாது, அது பலிக்காது, அது செயல் இழந்து போகும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆழமாய் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். எனவே நமக்கு தெரியாமலேயே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பலிபீடத்தை கட்டி, இவ்வளவு காளைகளை வெட்டி, ரத்தத்தை ஊற்றி, ரத்தத்தை சிந்தி, இவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கிறது, இதை பற்றி இவங்களுக்கு ஒண்ணுமே பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு கரண்ட்ல என்ன செய்யல, ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரியாமலேயே யெகோவா ஏசா நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நமக்கே தெரியல, ஆனா கர்த்தர் செய்றார் நம்மளை பாதுகாத்து கொண்டே. இதைத்தான் ஆழமாய் விசுவாசிக்கணும். எனக்கு தெரியாமலேயே எத்தனையோ விபத்துகளுக்கு, எத்தனையோ ஆபத்துகளுக்கு கர்த்தர் என்ன செய்றார்? என்னை விலக்கி பாதுகாக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. யார் கண்டபோது? அந்த மந்திரவாதி பார்க்கிறான். பிழையாம் தான் அந்த மந்திரவாதி. அவனுக்கு விளங்குது, அவனுக்கு புரியுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம்.
இஸ்ரவேலை சபிப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று இங்கே இவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறதா யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். அப்ப கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், உங்களை சபிக்க மாட்டார். எல்லா கரங்க வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை கல்வாரியின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்த உடன்படிக்கையின் மூலமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என் மேலே இருக்கிறது, என் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. சாபம் என் வீட்டிலே கிடையாது. ஆமென். இந்த விசுவாசிங்க. நீங்க யாரோ சபிச்சு விட்டு போயிட்டியா, வீட்டு வாசல் மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டியா, இப்படிலாம் பேசாதீங்க. அவன் மண்ணா வாரி மம்பட்டியா அள்ளி எரிஞ்சாலும் என்ன செய்யாது உங்களுக்கு ஒண்ணுமே. இதை விசுவாசிக்கணும். நீங்க முதல்ல வீசரவே வீசிட்டு போட்டோம், மண்ணை மம்பட்டி அள்ளி கூட வீசிட்டு போட்டோம், கையை அள்ளி கூட ஊற்றிட்டு போட்டோம், குடும்பம் சேர்ந்து 5 பேர் வந்து ஜேவி கூட ஊற்றிட்டு போட்டோம். ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல என்ன செய்யுது, இருக்குது. அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. இங்க அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை திருப்ப கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது, யாரும் திருப்ப முடியாது. இவன் வந்து குறுக்க நின்று ஆசீர்வாதத்தை தடுத்து அங்கிட்டு திருப்பி விட்டுருவான், இவனுக்கு வராம அப்படின்னு அவன் முயற்சித்தால் ஒன்று நடக்க யாருமே திருப்ப முடியாது. ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. உங்க தொழில் மேலே, உங்க வியாபாரத்தின் மேலே, உங்க பிசினஸ் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய புருஷன் மேலே, உங்க மனைவி மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய சந்ததியார் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. எப்படி? கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய தழும்பின் மூலமாக, அவருடைய காயங்கள் மூலமாக, அவருடைய முள்முடியின் மூலமாக, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இது ஆழமாய் விசுவாசியுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். மறுபடியும் சொல்லுவோமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பிள்ளி சூனியத்திற்கு விலக்கி என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. எதற்கு விலக்கி பாதுகாக்கிறது? பிள்ளி சூனியம், மந்திரவாதம், செய்வினைகள், மருந்து வேலைகள், மாந்திரிக வேலைகள், இன்னும் பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. யார் சொல்றா தெரியுமா? பிசாசு சொல்றான். யார் சொல்றா? பிசாசு சொல்றான். ஆண்டவரே, நீர் அவனை வேலி அடைச்சிருக்கிறீரு. அவனை மாத்திரம் இல்ல, அவன் வீட்டை சுத்தி வேலி அடைச்சிருக்கிறீரு. அவன் வீட்டை சுத்தி மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும், அவனுக்கு உண்டான ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், அவனுக்கு உண்டான எல்லா சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் சுற்றி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, வேலி அடைச்சிருக்கிறீங்க. வேலி அடைச்சிருக்கிறார், வேலி அடைக்கலையா? வேலி அடைச்சிருக்கிறார் என்பது சாத்தானுக்கு நல்லா விளங்குது, சில பாஸ்டர்களுக்கு விளங்கல, சில விசுவாசிகளுக்கு விளங்கல. அதனாலதான் என்னமா அவன் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க கடந்து நடுங்கி உருண்டு பரண்டு எல்லாம் இருக்கிறீங்களா, நடுங்கி போயிடுறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது விசுவாசியுங்கள். கர்த்தர் பிள்ளி சுனியங்களுக்கு மந்திரவாதங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலியாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலியாக இருக்கிறது, நம்முடைய பேரப்பிள்ளைகளை சுற்றி வேலியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. எல்லா பிள்ளி சுனியங்களுக்கு விலக்கி, எல்லா மந்திரவாதங்களுக்கு விலக்கி, எல்லா மாந்திரிக வேலைகளுக்கு விலக்கி, எல்லா செய்வினைகளுக்கு
விலக்கி. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யெகோவா யாஷா நம்மை எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பிள்ளி சுனியங்களுக்கும் விலகி பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறது, மதிலாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பிசாசின் கிரியைகளை கண்டு தூசி அளவு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூசி அளவு பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கோடி கோடி மடங்கு பெரியது. நம்மை பாதுகாப்பதற்கு போதுமானதுக்கு மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் போகும்போது வரும்போதும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தேவ தூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிப்பது நிமித்தமாக தேவ தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆகவே பிசாசின் கிரியைகளை வாயை திறந்து பேசாதீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை நான் வலியுறுத்தி சொன்னேன். எந்த நேரம் பிசாசை உயர்த்தி பேசுறது, மந்திரவாதத்தை உயர்த்தி பேசுறது, செய்வனை உயர்த்தி பேசுறது, இது மலையாள மாந்திரிகம், இது தெலுங்கு மாந்திரிகம் சொல்லி அதை உயர்த்தி பேசுறது, வாயை மூடணும் பாருங்க. இதுக்கெல்லாம் நிறுத்தணும். முதல்ல எவ்வளவு பெரிய மாந்திரியமா இருந்தாலும் அதை காட்டிலும் கோடி மடங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரியது, வல்லமை உள்ளது, வலிமையானது என்பதை பேச வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைங்க இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தி பேசணும். பிசாசு உயர்த்தி பேசக்கூடாது, பிள்ளி சுனியத்தை உயர்த்தி பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. யெகோவா யாஷா நம்மை எல்லா ஆபத்திற்கும் விபத்திற்கும் எல்லா மந்திரவாதங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பதியட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களை பிள்ளைகளுடைய இருதயத்திலே பதிப்பீராக, இருத்துவீராக, வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாற்றுவீராக. இந்த வசனத்தின் மேலே பிள்ளைகள் உறுதியாய் நிற்கட்டும். வசனத்தை பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளட்டும். கர்த்தாவே, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்களாக. உடைய ரத்தவர்களை பாதுகாக்கட்டும். எல்லா மரண பயங்கள், பிள்ளி சுனிய பயங்கள், மந்திரவாத பயங்கள், எல்லா மருந்து வேலைகளுடைய பயங்கள் பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ரத்தம் பாதுகாக்கட்டும். அவ்விதமாய் செய்கிறீருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.